அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். டே 7th நேச்சுரோபதி நாங்கள் 7வது நாள் வீடியோ பார்க்கலாமா. எப்பவும் போல் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றிட்டு 6 மணிக்கு நாங்கள் ரூம்பை விட்டு கிளம்புவோம். கிளம்பும் போது இந்த கிட்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அதோட ஐடி கார்டு அதையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இது ரெண்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அட்மிஷன் ஆன கையோடி ஆப் ஒன்றும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம மொபைலில். ரூம்பை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மொபைலில் ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஷெட்யூல் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது, எத்தனை மணிக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் வந்துடும். அதை பார்த்து நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு ரீச் ஆகணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் நின்றுக்கணும். ஒரு வேளை நாங்கள் ½ அன் ஹவர் லேட்டாக போனோம் அப்படின்னா அந்த நாள் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஜிக்கு பார்த்திங்கன்னா காலையில் 2 ட்ரீட்மெண்ட்டு, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் 2 ட்ரீட்மெண்ட் நடக்கும். எனக்கு ஒரு சில நேரம் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒரு சில நேரம் 2 ட்ரீட்மெண்ட், காலையில் 1 மதியம் 1 அப்படி இருக்கும். இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து போர் அடிக்குதுன்னு சொல்கிறக்கே வாய்ப்பு இல்லைங்க. போரே அடிக்காது. ஏன்னா கரெக்டாக எங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. அது பிரகாரம் நடந்துக்கணும். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. நாங்கள் ஒரு சிலது மிஸ் பண்ணுறோம் டைம் இல்லாமல். கட் ஹெல்த் கேருக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்தேன் 3 நாள். லெமன் ஹனி வாட்டர் 3 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஜூஸ் ஃபாஸ்டிங், இது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு. டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சு. ஐடி கார்டை மறந்துட்டு வந்தோன்னா இங்கே ஃபுட்டு கிடையாது. ஐடி கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அதே ஐடி கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். வெஜிடபிள் ஜூஸில் 1 ஸ்பூன் ஹனி, தேனை கலந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. டைனிங் ஹால் ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்கும். அதனால் ஜி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் தான் இருப்போம். ஜூஸ் ஃபாஸ்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிக்கு ஒரு ஜூஸ், அதாவது இந்த வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா, அடுத்து 10 o'clock ஒரு ஜூஸ், அடுத்து 12 o'clock ஒரு ஜூஸ், அடுத்து 3 o'clock, அடுத்து 6 o'clock முடிஞ்சு. ஒரு நாளைக்கு 5 ஜூஸ், இந்த மாதிரி 2 நாளைக்கு இருக்கும். லெமன் ஹனி வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தேன். அப்படி ஒன்றும் டயர்டெல்லாம் ஒன்றும் ஆகலை. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அன்னன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை மைண்டில் வச்சுக்காமல் டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒன்றும் எனக்கு சொல்கிற மாதிரியே இருந்தது. நேற்று நடந்தது, போன மாதம் நடந்தது, போன வருஷம் நடந்ததெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹெட்டேக் வரும், தூக்கம் இருக்காது, அந்த மாதிரி. அப்பப்போ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்டும் மனசும் உடம்பும் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து 10 o'clock என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி ஜூஸ், வாட்டர்மெலன். அடுத்து டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டு ஃபாலோ பண்ணணும் 11 to 12 வரைக்கும். இங்கே வந்ததுலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்காக நம்ம வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க. அடுத்து லன்ச் டைம் வந்துருச்சு. பட்டர் மில்க் 1 கப் எடுத்துக்கிட்டோம். ட்ரீட்மெண்ட் எத்தனை வகை இருந்தாலும் டாக்டர் ராஜுகார் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாரு. அடுத்து ஈவினிங் 3 o'clock வாட்டர்மெலன் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் அல்லது வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நான் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாட்டர்மெலனே எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஈவினிங் டின்னர் 6 o'clock பட்டர் மில்க் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க.